ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஷிர்மா எஸ்ஜிஎஸ் ஐபிஓ இப்போ கரண்ட்டாக ஓப்பனில் இருக்குது. 18ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. வியாழக்கிழமை ஐபிஓ க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலாமா வேணாமா, இல்லை அப்ளை பண்ணுறதுனா எத்தனை லாட் அப்ளை பண்ணலாம், எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணலாம், ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்ளை பண்ணலாமா அப்படின்றத என்னுடைய ஃபைனல் டிசிஷனை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை லாட் வந்து அப்ளை பண்ணலான் இருக்கீங்க அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க. ஸோ தேர்டு டே 17ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் கேட்டகரியில் 2.66 டைம்ஸு. ஸோ ஓவராலாக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.27. ஸோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 லேக்குக்கும் உள்ள அப்படின்னு பார்க்குறப்ப 3 டைம்ஸும், 10 லேக்குக்கு மேலே பிக் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா 3.79 டைம்ஸும் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ஓகேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%. டோட்டல் இஷ்யூ சைஸ் 840 கோடி. சின்ன ஐபிஓ தான். ஓகேங்க. இப்போ புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கனரா பேங்க் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஹெம் செக்யூரிட்டிஸ் அப்ளை பண்ணலானும். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சில ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் வந்து கொடுக்காம தான் இருக்காங்க. ஸோ அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ப்ரோக்கர்ஸுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கல. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 17ஆம் தேதி 25 ரூபாயில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி 20 ரூபா 15 ரூபா அப்படின்னு கம்மியாக கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 11% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் ஓகே தான். ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ஆல்ரெடி லாங் டேர்ம் வியூ நம்மளுடைய ஐபிஓ வீடியோ அனாலிசிஸ்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ ரிமைண்டர் பர்பஸ்க்காக எகெயின் வந்து பார்த்துக்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ 47.41% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸும் கன்சாலிடேட்டட் பேசிஸில் சூப்பராக தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.33 அப்படின்றது ஓகே தான். பிஸ்னஸ் பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் இன் வேரியஸ் செக்மெண்ட்டில் செக்டாரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் அப்ளையன்சஸ், ஆட்டோமேட்டிவ் செக்டார், ஹெல்த் கேர், கன்சியூமர் ப்ராடக்ட், ஐடி, ரயில்வேஸ்னு நிறைய டிஃப்ரெண்ட் செக்டாரில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. காம்படிட்டர்ஸ் வந்து டிக்ஸான் டெக்னாலஜிஸ், ஆம்பர் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸ், டிக்ஸான் பார்த்தீங்கன்னா 100 PEக்கும் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ கரண்ட்டாக. ஆம்பர் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ கரண்ட்டாக. வேல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனி ரொம்ப சீப் வேல்யூஷன் தான். 41.9 PE மல்டிபிளில் தான் வந்து வேல்யூஷன் வராங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ஐபிஓ பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 290 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்ற ரேஞ்சில் வந்து ப்ரீ ஐபிஓ பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ஐபிஓ 220 ரூபா வர்றதுன்றது நல்ல ஓகே தான். வேல்யூஷன்ஸ் வந்து அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஓகேங்க. இண்டஸ்ட்ரி அனாலிசிஸும் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோலேயே பார்த்துட்டோம். நல்ல க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது இந்த செக்டருக்கு. ஸோ லாங் டேர்முக்கு எல்லா பேராமீட்டர்ஸுமே ஓகேவாக இருக்குது அப்படின்றனால லாங் டேர்ம் பர்பஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு லிஸ்டிங் கெயினுக்காக இல்லை ஷார்ட் டேர்ம் பர்பஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 17ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் ஓகேவாக தான் இருக்குது, டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப ஓவர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இல்லை, பட் டீசெண்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு நாள் வேறு பாக்கி இருக்குது அப்படின்றனால இப்போவே வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. ஸோ லாட்டரி பேசிஸ் தான் ரீட்டைல் கேட்டகரியில் அலாட் ஆக போகுது. ஸோ டிமாண்ட் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் ஓகே. ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கன்ற மாதிரி எந்த ஒரு ப்ரோக்கருமே சொல்ல கிடையாது. ஸோ நாட் ரேட்டிங்ஸ் வந்து கொடுக்காம இருக்காங்க, இல்லைன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கர்ஸ் சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா 11% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 17ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு. ஸோ இதுவும் ஓகே தான். செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் நல்ல ஃபேவராக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நியராக ஆல் டைம் ஹைக்கும் நியராகவே வந்து இப்போ நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐஐஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் வீக்ஸாக வந்து பையிங்கில் இருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து பையிங் ஸ்டான்ஸில் வந்து இருக்காங்க எஃப்ஐஐஸ். ஸோ செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் பர்பஸும் இந்த ஐபிஓ ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபைனல் வியூ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்கிட்ட வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் டிமேட் அக்கௌண்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் இருந்தும் ஒரு லாட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா ரீட்டைல் கேட்டகரியில் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு, 2 டைம்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எத்தனை லாட் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஒரு லாட் தான் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்றனால ஒரு அக்கௌண்ட்டில் இருந்தும் ஒரு லாட் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன்.
ஸோ உங்ககிட்ட எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னும், எத்தனை லாட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தும் அப்படின்றதையும் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் இன்னும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா ஜீரோதா ஏஞ்சல் ஒன்னோட ரெஃபரல் லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்முக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் நல்ல சீப் வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க, அட்ராக்டிவ் வேல்யூஷனில் தான் ஐபிஓ வர்றாங்க வென் கம்பேர்டு டு பிஎஸ், லிஸ்டட் பிஎஸ். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் more IPO updates. Okay friends, நன்றி, வணக்கம்.